ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி. ஸோ நம்ம ஆட்டம்ஸோட லாஸ்ட் லெக்சர் வந்துட்டோம். நேற்று லெக்சர் வரைக்கும் நம்ம எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக் தான். இது என்ன டாபிக்னால், எப்படி ஒரு தியரி கொஸ்டின் ஒன்று இருக்குது, மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினை எப்படி தியரிட்டிக்கலாக ப்ராப்பராக எழுதுறது அப்படின்றத இன்றைக்கி டாபிக். சரியா, ரொம்பவே சின்ன டாபிக், ஒரு 5 minutes டாபிக் தான். ஓகே, ஏன்னா இதோட கான்செப்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், அந்த டாப்பிக்கை பார்த்தது நம்ம சின்னதாக ஒரு ரிவிஷன், இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அண்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி தியரிட்டிக்கலாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து கான்செப்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன், சும்மா எப்படி எழுதணுன்றதையும் சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி லெக்சர். ஓகே, ஸோ ஒருவேளை சில பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸாக நான் ஆல்ரெடி வந்து கான்செப்ட் கேப்சூல் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஆக்சுவலாக இன்றைக்கி டாபிக் என்னதுன்னா, போஹரோட ஒரு பாஸ்டுலேட் ஞாபகம் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். போஹரோட ஒரு பாஸ்டுலேட் ரொம்பவே கன்ஃபியூசிங்கான பாஸ்டுலேட் அதுவாக தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பாஸ்டுலேட் தான் டி ப்ராக்லி வந்து நமக்கு சால்வ் பண்ணாங்க. அது என்ன பாஸ்டுலேட் அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்தோம்னா, ஓகே, அந்த ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஷெல்லில் மட்டும்தான், ஆர்பிட்டில் மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னது யார்? போஹர். ஓகே, ஸோ இதை ப்ரூவ் பண்ணது தான் நம்ம டி ப்ராக்லி. அதை வந்து ஒரு ப்ராப்பர் ஈக்குவேஷனில் ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த பாஸ்டுலேட்டை தான் நம்ம வந்து கிராக் பண்ண போகிறோம் அக்கார்டிங் டு போஹர் செகண்ட் பாஸ்டுலேட். பட் நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்டாக எடுத்திருப்பேன். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அலோங் only those orbit whose energy is an integral multiple of nh/2π. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் இது nh/2π. ஆக்சுவலாக இது ஏன் nh/2π வருதுன்றதுக்கான டெரிவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதை எப்படி தியரிட்டிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். சரியா, டி ப்ராக்லியோட சின்ன பாயிண்ட்டு தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ போஹரோட அசம்ஷன் படி எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த அசப்ஷன் கரெக்டாக தப்பான்றது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும். சரியா, இப்போ நம்ம இதோட கன்வர்ஸ் எடுத்து பண்ணுவோம். இது ஒரு வேளை இந்த மாதிரி பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றலைன்னா அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்னா, இப்போ வந்து இந்த நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, எலக்ட்ரான்ஸ் தான் கண்டினியூஸாக இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு வேளை இந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்லேயே சுற்றலை அப்படின்னா, பர்டிகுலர் ஆர்பிட்லேயே சுற்றலை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் ஸ்பைரலாக சுற்றுற மாதிரி. கரெக்டாக? ஸோ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஆட்டமுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா இந்த ஆட்டம் டெஸ்ட்ராய் ஆகிடும். எலக்ட்ரான் இப்படியே சுற்றி ஃபைனலாக போய் நியூக்ளியஸை போய் உட்காந்துரும். இது போய் இப்படி ஏன் உட்காருது அப்படின்னா, இனிஷியலாக இவ்வளோ பெரிய ஆர்பிட் சுற்றிட்டு இருந்தது ஸ்பைரல் அப்படி கம்மியாகிட்டே போகிறது. ஏன் அப்படின்னாக்கா, எனர்ஜி கண்டினியூஸாக என்ன ஆகுது, லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ எனர்ஜி கண்டினியூஸாக வெளியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும், போயிட்டு நியூக்ளியஸை போய் கொலாய்ட் ஆகிடும். சரியா, அதுதான் வந்து போஹர் வந்து டி ப்ராக்லி அவரோட பாஸ்டுலேட்டர் சொன்னார். எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் தான் சுற்றுது. அப்போ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் சுற்றுதுன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் தான் வந்து எனர்ஜி எதுவுமே லூஸ் பண்ணலை. ஒரு பர்டிகுலர் எனர்ஜியில் அந்த எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது. எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த விதமான ரேடியேஷன்ஸும் வெளியே வரல. நம்ம ஹைட்ரோஜன் ஆட்டம் பற்றி படிக்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, கொஞ்சம் நான் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினோன்னே என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் ஆர்பிட்டலுக்கு மூவ் ஆகிடும். அது அப்படி மூவ் ஆகிறப்ப நம்மக்கிட்டேருந்து எனர்ஜி வாங்கிட்டு போயிடும். திரும்பவும் அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகிறப்ப என்ன ஆச்சு, நமக்கு ரேடியேஷன் கொடுத்துச்சா. அதுலேருந்து நம்ம அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அதெல்லாம் படித்தோம். கரெக்டாக? ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ ஸ்டேஷ்னரியாக இருக்கிறப்ப எலக்ட்ரானுக்கு எந்த விதமான எனர்ஜி வெளியேந்தும் போகலை, உள்ளேருந்தும் போகலை. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் எனர்ஜிலாம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அதுக்கு அடுத்த ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கான எனர்ஜி கிடைக்கிற வரைக்கும் அது இந்த ஆர்பிட்லேயே தான் இருக்கும். இந்த ஆர்பிட் தவிர வேறு எந்த ஆர்பிட்லேயும் போகாது. சரியா, ஸோ இந்த பாயிண்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா, சின்ஸ் த எலக்ட்ரான் டஸ் நாட் ரொட்டேட் இன் டஸ் ரொட்டேட் இன் வரும். சின்ஸ் த எலக்ட்ரான் இந்த இடத்துல இதை எடுத்துருங்க, ரொட்டேட் இன் ரேடியேட். ஓகே, சின்ஸ் த எலக்ட்ரான் டஸ் நாட் ரேடியேட். ஓகே, ரொட்டேட்டில் ரேடியேட். எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த விதமான ரேடியேஷன்ஸும் கொடுக்கல. ஓகே, ரேடியேஷன்ஸே கொடுக்கலன்னா அப்போ என்ன அர்த்தம், எனர்ஜி ஆர் கன்சர்வ்ட். அந்த எலக்ட்ரானுக்குள்ளேயே எல்லா எனர்ஜியும் இருக்குது. ஸோ இட் டஸ் நாட் ரேடியேட், stationary orbit is created. Okay, the wave associated with is a stationary wave. ஓகே, அதுக்கப்புறம் டி ப்ராக்லி இன்னொன்று சொன்னார், இந்த உலகத்தில் எல்லாமே வந்து டியூவல் நேச்சர் கொண்டு தான் இருக்கும். ஒன்று வேவ் மாதிரியும் ஒரு ஆக்ட் ஆகும், பார்ட்டிக்கல் மாதிரியும் ஆக்ட் ஆகும். அப்புறம் தான் நம்ம வந்து வேரியஸ் ப்ரூஃப் பார்த்தோம், ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானும் கூட பார்ட்டிக்கல் தான் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அது பார்ட்டிக்கல்
அது ஆல்ரெடி தெரியும். அண்ட் ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானு வேவ் தான் கண்டுபிடிச்சோம் கரெக்டாக. அண்டு இந்த வேவ் எந்த மாதிரி மூவ்மெண்ட் காமிக்கும், மேட்டர் வேவ்னு காமிக்கும். ஓகே, அப்போ இவ்வளோ நாள் நம்ம ஆட்டம் இங்கே இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஜஸ்ட் இப்படி சர்க்குலராக ரொட்டேட் ஆகும் தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் அக்கார்டிங் டு டி ப்ராக்லி இப்போ என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான்ஸ் வேவ் நேச்சர் காமிக்கும். அப்போ என்ன அர்த்தம், எலக்ட்ரான் வேவ் மாதிரி மூவ் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும், வேவ் நேச்சரில் மூவ் பண்ணும். எப்படின்னா இப்படி இந்த மாதிரி வேவ் நேச்சரில் மூவ் பண்ணும். ஓகே, ஸோ இது மூவ் பண்ணுறப்ப எந்த பாயிண்டில் ஆரம்பிச்சதோ அதே பாயிண்டில் வந்து முடியும். ஓகே, அது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இது மூவ் பண்ணுறது கூட எப்படின்னா, இந்த எலக்ட்ரானே வந்து ஃபுல்லாக இப்படியே மூவ் பண்ணாது, லைக் ஃபிசிக்கலாக மூவ் பண்ணாது. இப்போ ஒரு பில்டிங் எடுத்தோம்னா லைட்டிங் பார்த்துருப்பீங்க. ஓகே, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டோம்னா பில்டிங்கில் நிறைய லைட்டிங்ஸ் இப்படி தொங்க விட்ருப்பாங்க கரெக்டாக. அப்போ அந்த லைட்லாம் வந்து என்ன ஆகுது, நமக்கு மூவ் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். லைட்லாம் வந்து இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக லைட்லாம் மூவ் ஆகுதா, மூவ் ஆகாது கரெக்டாக. அந்த லைட் அங்கேயே தான் இருக்கும். அதோடய ஃப்ரீக்வன்சிக்கு படி அந்த லைட் வந்து க்ளோ ஆகும் இல்லை க்ளோ ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், அது நமக்கு ஒரு வேவ் மாதிரி மூவ் ஆகிற மாதிரி தெரியும் லைட்டிங்ஸ். அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் இப்போ இங்கே மூவ் பண்ணுற மாதிரி நான் வரைஞ்சாலும் அந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் இந்த இடத்த விட்டு அது மூவ் பண்ணாது. அது எப்படி மூவ் பண்ணோன்னா வைப்ரேட் ஆகும். அதோடய ஃபேஸ் வந்து இப்படி எப்படி வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு வேவ் நேச்சரில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். சரியா, அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். எல்லாத்தையும் நான் இப்போ சொன்னது தான். அந்த ஒரு வேளை ரேடியேஷன் நடந்துச்சுன்னா அது என்ன ஆகும், எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதர்வைஸ் எனர்ஜி வில் பி கேரிட் அவே வித் த வேவ். ஓகே, அந்த வேவில் எனர்ஜி லாஸ் ஆகிட்டு பாத் ஆஃப் எலக்ட்ரான் வில் பிகம் ஸ்பைரல் அண்ட் ஈவென்ச்சுவலி எண்ட் இன் த நியூக்ளியஸ். கரெக்டாக. ஸோ அது ரேடியேஷன் நடந்துட்டு அந்த வேவ் மோஷனுக்கே அதோட எனர்ஜி போச்சுனாக்கா ஃபைனலாக நியூக்ளியஸில் போய் கொலாய்ட் ஆகிடும். ஓகே, த வேவ் ரெப்ரசன்டிங் எலக்ட்ரான் ஷுட் பி சச் தட் த வேல்யூ பிகம்ஸ் த சேம் அட் எவ்ரி பாயிண்ட் whenever it comes again to the same point. நான் தான் இந்த பாயிண்ட் தான் சொன்னது. இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் மேலே போயிருக்கு, இப்படி கீழே வந்திருக்கு, இப்படியே வந்திருக்குனாக்கா இந்த மூமெண்ட் ஃபைனலாக கரெக்டாக இந்த இடத்துல வந்து தான் எண்ட் ஆகணும். இப்படி கரெக்டாக எண்ட் ஆகி தான் தீரணும். ஓகே, ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, எலக்ட்ரான் ஆக்சுவலாக மூவ் பண்ணலை. எலக்ட்ரான் எந்த பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த வைப்ரேஷன் மேலே கீழே தெரியறது மட்டும்தான். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு பார்க்குறதுக்கு ரெப்ரசன்டேஷன் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக எலக்ட்ரான்ஸ் அங்கேயே தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் அந்த மூவ்மெண்ட். இப்போ எப்படி நம்ம அந்த லைட்டிங் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கல்யாண சத்திரத்துலலாம் இருக்குமே, அந்த லைட்டிங் பார்க்குறப்ப அது அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் தான் வருது. பட் ஆக்சுவலாக அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்குது. கரெக்டாக. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். த வேவ் ரெப்ரசன்டிங் எலக்ட்ரான் ஷுட் பி சச் தட் இட்ஸ் வேல்யூ பிகம்ஸ் த சேம் அட் எவ்ரி பாயிண்ட் whenever it comes again to the same point. ஓகே, ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் ஆகும், மூவ் ஆகாது எலக்ட்ரான் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த 3 பாயிண்ட்னால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, thus out of all the orbit permitted by the classical physics, ஒரு ஆட்டமில் எடுத்தோம்னா n நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்குது. அதில் எலக்ட்ரான் வேவ் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரானை வந்து நம்ம வேவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எலக்ட்ரான் வேவ் select only those orbit, okay, which is multiple of its wavelength. ஓகே, hc by lambda ஞாபகம் இருக்கா, இந்த ஈக்குவேஷனை காமிக்குது. ஓகே, ஸோ இந்த கொஷனை நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஓகே 1 minute இன்னொரு நோட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் கரெக்டாக ஃப்ளோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, ஆட்டம்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸ்கேட்ரிங்கை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஆட்டம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் என்ன, கீகர் மார்சன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ அது என்ன பண்ணும், நம்ம ஒரு செட்டப் சோர்ஸ் வந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வரும். அது நம்ம ஒரு லைனாக கொண்டு போகிறதுக்கு ஒரு நடுவில் 2 பிளேட் வச்சுருப்போம், பிரிக் மேடப் ஆஃப் லெட். அப்போ ஒரு பீம் மாதிரி க்ரியேட் ஆகும். அந்த பீமை நம்ம எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவோம், கோல்டு ஃபாயிலில் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு டிஃப்ளெக்ட் ஆகி வர எலக்ட்ரான்ஸை கேப்சர் பண்ண பின்னாடி ஒரு காப்பர் சல்ஃபேட்டோ இல்லை ஜிங்க் சல்ஃபேட் ஸ்க்ரீனோ எடுத்து வச்சுருப்போம். ஓகே, காப்பர் சல்ஃபேட்டோட ஜிங்க் சல்ஃபேட்டை தான் அந்த ஸ்க்ரீனில் வந்து வர டிடெக்டரை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அதில் நம்ம நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்தோம். என்னென்ன எடுத்தோம், அந்த முக்கியமான வேல்யூஸ், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரொம்ப முக்கியமான வேல்யூஸ்னால் என்ன, சோர்ஸ். அந்த சோர்ஸ் என்னது, பிஸ்முத். ஓகே, பிஸ்முத் மெட்டல். சாரி ஜஸ்ட் 1 செகண்ட், ஏரோப்ளேனில் பறந்து போடுறேன்.
ஓகே. ஸோ பிஸ்முத் எடுத்தோம். பிஸ்முத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னாக்கா 83, அட்டாமிக் மாஸ் பார்த்தாக்கா 214. ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா எமிஷன், அந்த எமிஷன் எவ்வளோ எனர்ஜியில் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியே வரும் அப்படின்னு பார்த்தா 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் வெளியே வரும். கோல்ட் ஃபாயிலோட திக்னஸ் ரொம்ப முக்கியம், 2.1 × 10⁻⁻7 மீட்டர். ஓகே. அவ்வளோதான். இதெல்லாம் மெயின் வேல்யூஸ் இன் தட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டாக்க இந்த வேல்யூஸை மறக்காமல் நீங்கள் போடணும். சரியா? அதுக்கடுத்து வந்து இம்பேக்ட் பேராமீட்டர்னு என்னென்னு பார்த்தோம். இம்பேக்ட் பேராமீட்டர்னு ஒன்றும் இப்போது இங்கே எலக்ட்ரானோட நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னா, ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னா எவ்வளோ கிட்ட வரைக்கும் நம்ம எலக்ட்ரான் வந்துட்டு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது தான் இம்பேக்ட் பேராமீட்டர். இவ்வளோ கிட்ட வந்துட்டு அப்புறம் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இம்பேக்ட் பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கு ஒரு சின்ன ஈக்குவேஷன் மாதிரி வரும். K = Q1 Q2 upon D. ஓகே. K × Q1 Q2 upon D where K is the Coulomb constant. ஓகே. அதுக்கப்புறம் போஹரோட அட்டாமிக் மாடலில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி லெவலும் லோவர் எனர்ஜி லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன பண்ணும், எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி லோவர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவல் குதிக்கும்போது ஒரு ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் இன்றைக்கி டாப்பிக்கு என்னது, அவுட் ஆஃப் ஆல் த பர்மிட்டட் ஆர்பிட் in classical mechanics, electron exists only in those orbit which is integral multiple of h/2 pi. கரெக்டாக? integral multiple of h/2 pi. h/2 வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வேவ் லென்த் கண்டுபிடிப்போம். புரிஞ்சா? எலக்ட்ரானோட வேவ் லென்த், அதோட மொமெண்டமை வச்சு வேவ் லென்த் கண்டுபிடிப்போம். சரியா? அதுக்கப்புறம் எனர்ஜி ஈக்குவேஷன் அண்ட் ரேடியஸ் கால்குலேஷன் பார்த்தோம். எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி வரும், ஃபஸ்ட்டு ரேடியஸோட ஈக்குவேஷன் என்னது, ரேடியஸ் = n² h² ε0 divided by pi into m into ze². கரெக்டாக? இது வந்து n வந்து அந்த இன்டெக்ரல் மல்டிபிள், இதில் உங்கள் ஆர்பிட்டோட நம்பர், h வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், பர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட், pi மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், z அட்டாமிக் நம்பர், e வந்து சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சலாம். ஆக்சுவலாக ரேடியஸ் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, உங்களோட ஆர்பிட் அண்ட் உங்களோட அட்டாமிக் நம்பர். ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், எனர்ஜியோட ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சோம். எனர்ஜியோட ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு, எனர்ஜியோட ஈக்குவேஷன் E = -me⁴z² divided by 8 ε0 n² h². ஓகே. நோட் புக் திறந்து வச்சுக்கோங்க, நோட் புக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அது. அதில் வந்து ஹைட்ரோஜன் ஆட்டோமை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். ஹைட்ரோஜன் ஆட்டமோட எனர்ஜி எப்படி இருக்கும், -13.6 divided by n². கரெக்டாக? எலக்ட்ரான் வோல்ட்டில் வரும். புரிஞ்சா? ஸோ அதுக்கப்புறமா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, இப்போ ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்குறோம்னாக்கா ஃபைனலாக வரப்போ நமக்கு கண்டினியூஸாக 7 கலரும் தெரியாது. சில கலர்ஸ் வந்து என்ன ஆகும், மட்டும்தான் தெரியும். சில கலர்ஸ் மட்டும்தான் தெரியும். இதை வந்து என்ன சொல்லுவோம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இது ஏன் நடக்குது, என்ன நடக்குதுன்றால் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக புரியும். சரியா? பட் இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரும். அந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். hc/λ = E-E-2. அதான் இனிஷியல் மைனஸ் ஃபைனல். ஓகே. ஒரு ட்ரிக் கூட சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி. என்னது, 1/λ = rz², 1/n1² - 1/n2². இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். n1 என்னது, எந்த ஷெல்லுக்கு வருது, n2 என்னது, எந்த ஷெல்லிருந்து வருது. ஓகே. இது வந்து ஃப்ரம், இது 2. ஓகே. அண்ட் ஆர்னு என்னது, ரெட் பக் கான்ஸ்டன்ட். ஆரோட வேல்யூ 1/r வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 911 ஆம்ஸ்ட்ராங்னு வரும். கரெக்டாக? 911 எலக்ட்ரான் வோல்ட் இல்லை ஆம்ஸ்ட்ராங் தான் வரும். கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஷெல்லேருந்து வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் பார்த்தோம். அதில் என்னென்ன வரும், லேமன் சீரீஸ் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், லேமனுக்கு அப்புறமா பாமர் சீரீஸ் வரும். பாமருக்கு அப்புறமா பாஸ்டன் சீரீஸ் வரும். பாஸ்டனுக்கு அப்புறமா ப்ராக்கெட்க்கு அப்புறமா ஃபண்ட், அதுக்கப்புறமா ஹம்ஃபெரி. ஓகே. இந்த சீரீஸ் தான் வரும். லேமன் வந்து n1 = 1 இருக்கும். பாமருக்கு n1 = 2 இருக்கும். பாஸ்டனுக்கு வந்து n3 = 3 இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி நம்ம நியூமரிக்கல்ஸ் பார்த்தோம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற நியூமரிக்கல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பாஸ்டுலேட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். சரியா? ஸோ வித் திஸ் சாப்டர் இஸ் ஃபினிஷ்ட் கம்ப்ளீட்லி. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து லாக் பேஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோ கொண்டு வருவேன். லாகை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈஸியாக எப்படி லாக் டேபிள் இல்லாமல் லாக்ஸ் சால்வ் பண்ணுறதுன்றது வீடியோ இன்றைக்கி கொண்டு வருவேன். சரியா? ஸோ இப்போ இந்த லெசனும் முடிஞ்சிச்சு, ஆட்டமும் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நியூக்ளியஸ் ஆரம்பிச்சிருவோம்.
நியூக்ளியஸும் இதே மாதிரி ஒரு 3 லெக்சரில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் முடிஞ்சுன்னா இப்போ அடுத்து மீதி எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஓகே, மீதி இருக்க லெசன்லாம் ரொம்ப ஈஸியான லெசன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர் ஈஸியாக இருக்கும், தியரி தான் ரே ஆப்டிக்ஸ். இந்த 2 விஷயத்தை தான் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கில் ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்குது, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஃபிசிக்ஸ் போர்ஷன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். கெமிஸ்ட்ரி போர்ஷன் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். பயோமாலிகுல்ஸ் நீங்களே பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். மற்றபடி கெமிஸ்ட்ரியில் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது, அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சாலிட் ஸ்டேட் எல்லோரும் ஆப்வியஸாக படிச்சிருப்பீங்க. மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் தவிர எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். லீனியர் ப்ரோக்ராமிங் எக்ஸாமுக்குள்ளே ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நியூக்ளியஸ் சாப்டரும் நான் எடுக்க போகிறேன். நியூக்ளியஸ் எடுப்பேன். நியூக்ளியஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல் போர்ஷனும் ஃபினிஷ்ட். ஓகே, வித் திஸ் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு 95% என்னோடய வீடியோஸை வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.